வணக்கம். இன்னைக்கு அமலாக்கி ஏகாதசி. இது பொதுவாக சிவராத்திரிக்கும் ஹோலிக்கும் நடுவில் இந்த ஏகாதசி வரும். இந்த ஏகாதசி அமலாக்கின்னு பேர் இருக்கு இல்லையா, அதுனா என்னன்னா ஆம்லான்னா பொதுவாக நெல்லிக்காவை குறிக்கும். அதனால இந்த ஏகாதசியை தமிழில் நெல்லிக்கனி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இதுக்கு ரங்குபாரி ஏகாதசி அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்கு. இந்த ஏகாதசியோட மகிமை என்னங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இது பிரம்மாண்ட புராணத்தில் இந்த ஏகாதசியோட மகிமை சொல்லப்பட்டிருக்கு. மாந்தாத்தான்னு ஒரு ராஜா, அவர் வசிஷ்டர்கிட்ட கேட்குறார், இந்த மாசி மாதம் சுக்லபக்ஷத்தில் வர்ற ஏகாதசியோட மகிமை என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன இதோட பெருமைங்கிறத பற்றிலாம். அப்போ என்ன அவர் சொல்கிறாருன்னா, இந்த அமலாக்கி ஏகாதசியில் விரதம் இருந்தான்னா அவளோட பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு பின்னாடி கடைசியில் அவள் மோட்சத்தை அடைவா அப்படின்னு சொல்றாரு. பாவங்கள் எல்லாத்துலேருந்து விடுதலை இந்த ஏகாதசியிலேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. முறையான இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இப்போ அவர் அந்த கதையும் சொல்றார். வைதீஷா அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருந்திருக்கு. அந்த ராஜ்யத்தை சந்திரகுலத்தில் வந்த பாஷ பிந்துஷா அப்படிங்கிற பிந்துகா, பாஷ பிந்துகா அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டவர். அவரோட பேரை சித்திரதான்னு சொல்றா. அவர் என்னன்னா ரொம்ப சிறந்த விஷ்ணு பக்தர், அருமையா ஆட்சி புரிஞ்சுட்டு. அவரோட ராஜ்யத்துல எந்த ஒரு குறையும் இல்லை, மாதம் மும்மாறி பெய்யறது எல்லாம் இது இருக்கு, ஒரு திருட்டு பயம் எதுவுமே இல்லை, அருமையா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏகாதசி விரதத்தை விடாம அவ ராஜ்யத்துல எல்லாரும் ஃபாலோ பண்றா. அப்படி இருந்துட்டு இருக்கும் போதே இந்த நெல்லிக்கனி ஏகாதசி வருது. அப்ப எல்லாரும் என்ன பண்றான்னா, இந்த நாள் இந்த ஏகாதசி என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த அமலாக்கி ஏகாதசி அன்னைக்கு பெருமாளும் தாயாரும் நெல்லி மரத்துல வசிக்கிறதா இது. அதனால அவளை நேரடியா பாக்குற மாதிரி நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணினோம்னா ரொம்ப நல்லது. அதனாலதான் இதை நெல்லிக்கனி ஏகாதசின்னு இப்போ சொல்றேன். ராஜா என்ன பண்றா, ராஜா மக்கள் எல்லாரும் சேர்ந்து நெல்லி மரம் நிறைய நட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு விளக்கு ஏற்றி அப்புறம் சுத்தி அந்த மரத்துக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு அருமையா பூஜை பண்ணி இது பண்றா. எல்லாம் எப்படி பூஜை நடந்துட்டு இருக்கா. ராத்திரி ஃபுல்லா ஏகாதசி விரதம்னாலே என்ன, பகல் முழுக்க காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம பெருமாளோட அவரோட பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அது மாதிரி ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கா. ஃபுல்லா அந்த இடமே பார்க்க ஜெகஜோதியா இருக்கு, வைகுண்டத்திலேயே இருக்கிற மாதிரி அவ்வளோ இது சுத்தி விளக்கேத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்னன்னா ஒரு வேடுவன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான், சுத்தி ஒரு காட்டுல எல்லாம் வேட்டையாட போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அன்னைக்குன்னு பார்த்தா உனக்கு ஒரு இது கூட விலங்கு கூட கிடைக்கவே இல்லை. அப்படியே வேட்டையாடிண்டே என்ன பண்றான், ரொம்ப சோர்ந்து இது பண்றான். அன்னைக்கு கார்த்தால கிட்ட முதல் நாளே போயிருக்கான், ஒன்றும் கிடைக்கல போல இருக்கு. அப்படியே வந்துட்டே இருந்து வழி தவறி அவன் என்ன பண்ணிடுறான், இந்த வைதீஷாங்கிற ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறான். பாக்குறான், என்னடா அது இவ்வளோ அருமையா இருக்கு, ஊரே விழாக்கோளம் போண்டு இருக்கே என்னன்னு பாக்குறான். பார்த்தா எல்லாரும் அந்த நெல்லி மரம் இருக்கிற இடத்துக்கிட்ட சுத்தி உட்காந்து பெருமாளை குறித்து எல்லாம் கதை, பெருமாள் கதைகள் எல்லாத்தையும் பேசி இது பண்ணி பாட்டு பஜன் டான்ஸ் எல்லாரும் அப்படியே மன்னர்ல இருந்து மக்கள் வரைக்கும் எல்லாரும் அப்படி பண்ணிட்டு இருக்கான். இவனும் பாக்குறான், என்னடா இதுன்னு. இவனுக்கு ஏற்கனவே ரொம்ப சோர்வா இருக்கான் இல்லையா, அவனுக்கு சாப்பாடு எதுவுமே அன்னைக்கு முழுக்க சாப்பிடு. சரின்னு அவனும் அங்க உட்காந்துருக்கான். அந்த பொதுவாக அவன் விலங்குகள்லாம் வேட்டையாடி ஒன்றுவன் இல்லையா, இன்னைக்கு அவனுக்கு எதுவுமே சாப்பாடு ஜலம் எதுவும் இல்லாத இதனால அவன் மனசு என்னன்னா ஒண்ணுமே இல்லாம அப்படியே நிர்மலமா ரொம்ப கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கு. அவனையே அறியாம என்னன்னா, அவனே மனதார அவனுக்கு இந்த பூஜை பெருமாள் எதுவுமே அவனுக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா இந்த சூழ்நிலை சுத்தி இருக்கிற இதுல பார்த்தா அவனை என்ன பண்றான், நேரடியா பெருமாளை சேவிக்க ஆரம்பிச்சிடும். கை கொப்பி பெருமாளை வணங்கி இது பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு முழுக்க சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ராத்திரி முழுக்க பூஜையில அங்கேயே கலந்துட்டு இருந்தான். இது கலந்து முடிச்ச உடனே என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் முடிச்சிடுறா, பூஜை எல்லாம் முடிச்சு முழுக்க கண்ணை முடிச்சு இது பண்ணி அடுத்த நாள் காத்தால அங்க இருக்கிற இதுல குளத்துல எல்லாருமா தீர்த்தாமடுறா, பெருமாளை சேவிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு, அங்க ராஜா எல்லாருக்கும் தானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். எல்லாரும் சாப்பிட்டுறா. சாப்பிட்டு முடிச்சு இதுவாயிருது. இவனுக்கு சரி தன்னோட இடத்துக்கு போகணும்னு தோணி அவனோட இடத்துக்கு போயிடுறான், ஆத்துக்கும் போயிடுறான். போனதுக்கு அப்புறம் என்னன்னா, அவனோட விதிவாசத்துப்படி இன்னைக்குதான் அவன் இறந்து போறான். சரியா துவாதசி அன்னைக்கு அவன் இறந்துடுறான். ஆனா அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்த இந்த அமலாக்கி ஏகாதசி என்னன்னா, அவனை அடுத்த பிறவியில அரசனா பிறக்க வைக்கிறது. அவன் இந்த ராஜ்யம் ஒரு அவன் அதுதான் இந்த கதையிலேயே மெயினா என்ன சொல்லுவேன்னா, அரசனாக யோகம் கொடுக்கும் அமலாக்கி ஏகாதசி அப்படின்னு இந்த ஏகாதசிக்கே சொற்றொடர் உண்டு. இவன் அப்படியே இதுவா அந்த ராஜ்யத்துக்கு அரசனா பிறக்கிறான்னு சொன்னேன் இல்லையா. எந்த ராஜ்யம்னா ஜெயந்தி
ஜெயந்திங்கிற ராஜ்யம். ஜெயந்திங்கிற ராஜ்யத்துல அரசனா விதுரதா அப்படிங்கிற ராஜா இருந்துருக்கு. அவரும் அருமையான ராஜா. அவர் குழந்தை இல்லைன்னு நிறைய இதெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதோட பலனா கரெக்டா இவனும் ஏகாதசி விரதம் இருந்ததுனால இவன் அந்த ராஜாக்கு பையனா பிறக்கிறான். இவனுக்கு விதுரதாங்கிற ராஜாக்கு மகனா பிறக்கிறான். இவனுக்கு வசுரதா அப்படின்னு பேரிடுறான். இவன் ரொம்ப அருமையான ராஜாவா இருக்கான். அப்பாவை மாதிரி ரொம்ப அருமையா இருக்கான். விஷ்ணு பக்தனா நாட்டுல ஒரு குறையும் இல்லாம மக்களுக்கு நல்லபடியா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான். நிறைய போர், அவனை எதிர்த்து யாராலையுமே வெற்றி பெற முடியல. இவ்வளவு அருமையா ஆட்சி புரிஞ்சுட்டு இதுல இவன் ஆட்சி புரியுறான். இவனோட போன பிறவி பார்த்தா வெறும் வேடன். இவனுக்கு இவ்வளவு புகழும் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்த இந்த அமலாக்கி ஏகாதசி விரதம் தான். இது மூலமா தான் அவனோட பாவங்கள் எல்லாமும் அழிக்கப்பட்டு அவன் இப்ப இந்த ராஜாவா இருந்துட்டு இருக்கான். இதுதான் அவர் சொல்ற அருமையான விரதம், எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு இது வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்கார். இதுக்கு இந்த நாள்ல என்னன்னா அதையும் அவர் சொல்றார். நெல்லி மரம் இல்லாத இடங்கள் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், துளசி செடிக்கு துளசி மரமோ செடியா வளர்ந்துருக்கிற இடத்துக்கு பூஜை பண்ணினாலும் இதே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏகாதசி அன்னைக்கு என்னன்னா நெல்லிக்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிராமணாளுக்கு இது போது நெல்லிக்கனியை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கும் அன்னைக்கு நெல்லிக்கனியை அம்சம் பண்றது, பிரசாதமா இது பண்றது ரொம்ப விசேஷமா சொல்றோம். அப்புறம் துவாதசி, பொதுவாகவே நம்ம துவாதசி போது என்ன பண்ணுவோம், இதுல தலிகையில நெல்லிக்காய் பச்சடி சேர்த்துப்போம் இல்லையா. அது மாதிரி இந்த நெல்லிக்கனியை எப்படியா மற்ற ஏகாதசியில மிஸ் பண்ணிட்டா கூட இந்த ஏகாதசி துவாதசிக்கு கண்டிப்பா இந்த நெல்லிக்கனியை சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த ஏகாதசி பலன் இருக்கா இல்லையா, அவ என்னன்னா எல்லா புண்ணிய கஷேத்திரத்திலையும் நீராடின பலன் இந்த அமலாக்கி ஏகாதசி விரதம் இருக்கிறவாளுக்கு கிடைக்கிறது. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், இந்த காலத்துல எல்லாம் ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் அப்படி இப்படி இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை எல்லாம் வருது இல்லையா. அது மாதிரி குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறவா இந்த அமலாக்கி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தானா கண்டிப்பா குடும்பத்துல ஒற்றுமை நிலவுமா. அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் துளசி மாதாக்கும், துளசி செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் குங்குமார்ச்சனை பண்ணினா ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமை எல்லாம் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். போன பிறவில செஞ்ச பாவம் எல்லாம் வரிசையா போயிடும். அப்புறம் இன்னும் என்ன நிறைய பலன்கள், முக்கியமான பலன் என்னன்னா இந்த இதுக்கு முக்கியமா சொல்ற அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பலனை இந்த கதையை படிக்கிறவாலும் கேட்கிறவாலும் சொல்றவா எல்லாருக்குமே கோதானம், பசுமாடை கண்ணுக்குட்டியோட தானம் பண்றோம் இல்லையா, அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். இதை நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சின்றதோட விடாம ஒவ்வொருத்தருக்கா எவ்வளோ பேருக்கு தெரிவிக்கிறோமோ அத்தனை பேருக்கும் இந்த கோதானம் பண்றது. நம்மளால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பசுமாடை வாங்கி தானம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இது. இந்த கதையை நம்ம அருமையா கேட்டு மற்றவாளுக்கும் சொல்றது மூலமா இந்த பலன் நமக்கு கிடைக்கும். எல்லாரும் இந்த ஏகாதசி விரதத்தை மிஸ் பண்ணாம இருக்கும். நம்ம சேனலை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.